தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன். தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான். பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடவண்டி மரத்தின் உபயம், எழுதினோம் பென்சின் பலகை மரத்தின் உபயம், மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தின் உபயம், துயின்றோம் தலையணை பஞ்சி மரத்தின் உபயம், நடந்தோம் பதகை ரப்பர் மரத்தின் உபயம், இறந்தோம் சவப்பெட்டி மரத்தின் உபயம், எரிந்தோம் மரத்தின் உபயம். மறந்தான் மறந்தான் எல்லாம் மரம்தான், மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான். மனிதா மனிதனாக வேண்டுமா, மரத்திடம் வா, ஒவ்வொரு மரமும் போதி மரமே. கவியரசு வைரமுத்து அவருடைய கவிதைகள். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிறந்தது முதல் இறந்த வரை மரத்தினுடைய ஒவ்வொரு உதவிகள் நமக்கு பல விதத்திலே உதவியாக இருக்கின்றது. எனவேதான் கடவுளுடைய படைப்பிலே முதல் படைப்பு என்ன படைப்பு? இயற்கைகள், மரங்கள். எனவேதான் திருவிழத்திலே பார்க்கின்ற பொழுது கடவுள் பல இடத்திலே மரங்களை எடுத்துக்காட்டாக கூறுவார். ஒன்று ஒலிவ மரம், அத்தி மரம், கேதுரு மரம் என்று பல மரங்களுடைய பண்புகளை மனிதனோடு ஒப்பிட்டு இறைவார்த்தையிலே இறைவன் பல்வேறு விதமாக நாம் இந்த மரம் போன்று தழைத்து பசுமையாக வளர வேண்டும், நீரோரம் நடப்பட்ட மரம் போல் நீ காணப்பட வேண்டும் என்று மரங்களை இறைவார்த்தையிலே விவிலியத்திலே நாம் அதிக இடத்தில் காணப்படலாம். இறையேசுவில் பிரியமானவர்களே, எனவே அந்த முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது கேதுரு மரத்தை பற்றி இறைவன் அதனுடைய பண்புகளை பற்றி அழகாக ரசித்து கூறுவார். அந்த மரம் எப்படிப்பட்ட மரமாக இருக்கின்றது, அதனுடைய சிறப்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கும். எனவேதான் சாலமோன் அரசர் அவர் ஆலயம் கட்ட வேண்டும் என்று அவர் எண்ணுகின்ற பொழுது, கடவுளுக்காக தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் எண்ணுகின்ற பொழுது, கேதுரு மரத்தை கொண்டு இறைவனுக்கு முழுமையாக ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் நினைவுபடுகின்றார், ஆலயத்தை கட்டுகின்றார். எனவேதான் இந்த கேதுரு மரத்தை நம்முடைய வாழ்வுக்கு எப்படி ஒப்பிடலாம் என்று பார்க்கின்ற பொழுது 1 அரசர் அதிகாரம் 6 இறை வார்த்தை 16-20 பார்க்கின்ற பொழுது கேதுரு மரத்தினுடைய ஆன நன்மைகளை பற்றி இறைவன் வெளிப்படுத்துகின்றார். எனவேதான் எருசலேம் ஆலயம் அழகு அனைத்தையுமே கேதுரு மரத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது. நம்முடைய ஆலயத்தில் பார்த்தா கூட அதனுடைய பலகையானது நல்ல ஒரு பெரிய அழகான ஒரு பலகை போன்று இருக்கின்றது. ஒருவேளை கம்பியில் சேர்ந்திருக்கலாம், தகுடில் செய்திருக்கலாம். ஏனென்றால் மரம் என்பது அதனுடைய தன்மை மனிதனோடு ஒப்பிட்டு பார்ப்பதுதான் இறைவனுடைய அந்த ஒரு பண்பாக இருக்கின்றது. எனவே தான் கேதுரு மரம் என்பது உறுதியான மரம், அது வலிமை மிக்க மரம். எனவே அது கம்பீரமாக இருக்கும். மரத்தை பார்த்தாலே ரொம்ப கம்பீரமாக இருக்கும். ஒரு சில மரம் நல்ல பெரிய மரமாக கம்பீரமாக இருக்கும். எனவே அதனுடைய உயரமானது எப்படி இருக்கும் என்றால் 12 அடுக்குமாடியுடைய அந்த 12 மாடி அளவுக்கு அந்த கேதுரு மரமானது உயரமாக இருக்கும். எனவே எந்த ஒரு பூச்சியும் அந்த கேதுரு மரத்தை அரிக்காது. நல்ல நறுமணம் தரக்கூடிய மரமாக இருக்கும். அதனுடைய அடித்தண்டானது 40 அடி வரை அது உயர்ந்த அகலமாக காணப்படும். எனவே அந்த மரமானது வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய பண்புகள் இருக்கின்றது. எனவே தான் எண்ணிக்கை நூல் அதிகாரம் 24 இறைவார்த்தை 6 அந்த வேரானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் அது ஆழமாக சென்று அகலமாக சென்று அந்த அடியிலே பூமி அடியிலே இருக்கின்ற பாறைகளை பற்றி வாழக்கூடியதாக இருக்குமாம். அப்போ தான் அது உயரமாக இருக்கும். சாதா மண்ணில் பிடிக்காதான், அதனுடைய பாறைகளை பற்றி இருக்குமா. இவற்றை அனைத்தையுமே திருவிழியமானது எடுத்து உரைக்கின்றது இறையேசுவில் பிரியமான. எனவே தான் அந்த மரத்தினுடைய நிழலில் 5000 பேர் அளவுக்கு அவங்க தங்கலாம் என்று கூறுகின்றது. எனவே தான் இந்த முதல் வாசகத்திலே இறைவன் அழகாக கூறுகின்றான், நான் உன்னை மலை உச்சியில் நடுவேன். அப்படி என்றால் உன்னை ஒரு நல்ல ஒரு மரம் போன்று வளர்வதற்கு ஏற்றவாறு நான் ஆசிரை கொடுத்து கொண்டே தான் இருப்பேன். எனவே தான் ஆண்டவர் கூறுகின்றார், எனவே நீ ஓங்கிய மரமாக இருந்தால் அதை தாழ்த்த செய்வேன், தாழ்ந்த மரமாக இருந்தால் உங்களை ஓங்க செய்வேன். அப்படி என்றால் நீ ஓங்கிய மரமாக, அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பலமுறை
என்னை யாருமே அசைக்க முடியாது, என்னை யாருமே அசைக்க முடியாது. லூக்கா நற்செய்தி அதிகாரத்திலே யோவான் அழகாக கூறுவார், நீ எவ்வளவு மரம் பெரிய மரமாக இருந்தாலும் சரி, வேறு இருக்க என்ன வைத்தாயிற்று, மரத்தின் கீழ் கோடாரி வைத்தாயிற்று. எனவே தான் இறைவன் கூறுகின்றார், அந்த ஓங்கிய மரம் என்பது நம்மிடம் இருக்கின்ற ஆணவம் என்கின்ற பண்பு, தலகணம் என்கின்ற பண்பு, ஈகோ என்கின்ற பண்பு, நான் தான் அனைவரும் விட உயர்ந்தவன் என்கின்ற பண்பு, பிறரை எவரையும் மதிக்காத பண்பு, திமிர் பிடித்த பண்பு, இவை அனைத்துமே உயர்ந்த ஓங்கிய நான் வளர்ந்தவன், நான் மிகவும் உயரமானவன், என்னை யாரும் எதுவுமே செய்ய முடியாது என்கின்ற அந்த மரத்திற்கெல்லாம் யார் ஒப்பிடுகின்றாரோ அவர் இந்த ஓங்கிய மரத்தை நான் என்ன பண்ணுவேன், அதை தழைக்க செய்வேன், அதனால் நான் வளைந்து அதை அழித்து விடுவேன் என்று கூறுகின்றார். எனவே தான் இறைவன் அந்த மரத்தை ஒப்பிட்டு சொல்லவில்லை, நீ வளர்ந்திருக்க உன்னை நான் வெட்டிடுவேன் சொல்ல, மரத்தை சொல்ல, அதை மனிதனோடு ஒப்பிடுகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நாம் ஒருவேளை தாழ்ந்த மரத்தினோடு இருந்தால் நாம் ஓங்க செய்வோம் என்று கூறுகின்றது இறை வார்த்தை. என்னுடைய வாழ்க்கையிலே நான் தாழ்ந்து இருக்க வேண்டும். எனக்கு பல தோல்விகள் வருகின்றது, பல இன்னல்கள் வருகின்றது, பல வழிகள் வருகின்றது, எனக்கு எப்போதும் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. நான் கடவுளை பற்றி கொண்டு வாழ்கின்ற பொழுது நான் இறைவன் என்னை ஓங்க வளர செய்வார். எனவே தான் எஸ்ஐயா அதிகாரம் 11 இறை வார்த்தை 1 ஈசா என்னும் அம்மரத்திலிருந்து தளிர்ந்து அதன் வேரிலிருந்து கிளை ஒன்று வளர செய்வேன். எனவே நான் துன்பப்பட்டாலும் என்னுடைய அருகாமையிலிருந்து நான் தளிர்ந்து வளர்ந்து பசுமை மரத்தை போல இறைவன் என்னை நிறைவாக வளர செய்வார் என்று கூறுகின்றார். எனவே ஒருவேளை நான் திமிர் பிடித்து ஆணவத்தோடு பசுமை மரத்தை போன்று இருந்தால் நான் உலர செய்வேன் என்று கூறுகின்றார். அழகாக கூறுகின்றார், வேற எந்த எடுத்துக்காட்டுமே கிடையாது. நீ ஆணவம் என்கின்ற அந்த கர்வத்தில் இருந்தால் நான் பசுமையாக இருக்கின்றேன், நான் வளர்ச்சியாக இருக்கின்றேன், என்னை எதுவுமே செய்ய முடியாது என்று நீ நினைத்தால் நான் உன்னை உலர செய்வேன். இறைவார்த்தை கூறுது, நான் சொல்லலை. நான் உன்னை உலர செய்வேன், உலர்ந்த மரத்தை தழைக்க செய்வேன். நீ உலர்ந்து போய் இருந்தால், மக்களின் மூலமாக நீ மிதிப்பட்டு இருந்தால், நீ வேதனையில் இருந்தால் நான் உன்னை தழைக்க செய்வேன். மகனே மகளே நீ கலங்காதே என்று இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாக இறைவன் நமக்கு தெளிவையும் தெம்பையும் ஊட்டுகின்றார். இறையேசுவில் பிரியமான. எனவே இந்த 2ஆம் வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது நமது உடல், உயிர், ஆன்மா இவை அனைத்துமே இறைவனுக்கு உரியது. எனவே என்னுடைய கடவுளுக்கு நான் உகந்ததாக இருக்கின்ற பொழுது, நான் ஒரு நல்ல நிலைமையில் நான் வளர்ந்து என்னுடைய இறைவனுக்கு நான் உகந்ததாக வாழ்கின்ற பொழுது, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இறைவனுக்கு உகந்த விதத்தில் நான் இருக்கின்ற பொழுது இறைவன் என்னை மிக உயரத்தில் மலை உச்சியில் என்னை நட்டு தழைக்க செய்து பசுமையாக வளர்ப்பார் என்பதுதான் இன்றைய 2ஆம் வாசகத்திலிருந்து இறைவன் வெளிப்படுத்துகின்றார். இதை நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது இறை ஆட்சியை எதற்கு ஒப்பிடலாம், அது ஒரு விதைக்கு ஒப்பிடலாம் என்று கூறுகின்றார். எனவே நல்ல விதையாக இருக்க வேண்டும். எனவே தான் விதையினுடைய தன்மையானது அது தளிர்ந்து கதிர்விட்டு கதிரானது, கதிர் முழுவதும் தானியம் நிறைந்து காணப்படும். எனவே அது பிறருக்கு பலன் அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும். எனவே நான் பலன் அளிக்கவில்லை என்றால் நான் காய்ந்த அந்த திராட்சை செடியை தரித்து நெருப்பில் இட்டுவிடுவார். எனவே இந்த உலக வாழ்க்கையிலே என்னுடைய பிறப்பானது பிறருக்கு பயனுள்ள விதத்தில் இருக்க வேண்டும். நான் எப்பொழுது பயனுள்ள விதத்தில் பிறருக்கு உதவியாக இருக்கின்றனோ அதுபோன்று இருக்கின்ற பொழுது என்னை கேதுரு மரம் போன்று இறைவன் உயர்த்துவார் என்பதுதான் இன்றைய நற்செய்தி மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. எனவே உலகில் நான் ஒரு நல்ல விதையாக இருந்து மிக சிறிய அந்த விதையானது, அதாவது கடுகு விதைக்கு இறைவன் ஒப்பிடுகின்றார். எனவே நம்முடைய பழமொழி சொல்வார்கள், கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது, சிறுதுளி பெருவெல்லம். எனவே இந்த உலக வாழ்க்கையிலே என்னோட குடும்பம் ஒரு சிறிய குடும்பம், நான் யாருக்கு உதவி செய்ய முடியல, எதுவும் பண்ண முடியல என்று அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு என்னுடைய அந்த சிறிய ஒரு நல்ல உதவியை செய்கின்ற பொழுது, சிறிய பண்புடையவனாக குணமுடையவனாக இருக்கின்ற பொழுது கடவுள் அந்த கேதுரு மரம் போன்று இந்த திருச்சபையிலே உன்னை பயன்படுத்திக் கொள்வார், உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தையானது நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. இயேசுவில் பிரியமானவரே, எனவே என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும், நான் மிகவும் வலிமை மிக்க மரமாக இருந்து ஆணவத்தோடு இல்லாமல் நான் ஒரு நல்ல ஒரு சிறிய தலைவனாக, தலைவியாக, மனைவியாக, பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது
கடவுள் என்னுடைய குடும்பத்தை வளர செய்வார் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. எனவே நாம் ஆணவத்தை முழுவதையும் அகற்றி நான் உயர்ந்தவன் என்கின்ற அந்த அந்தஸ்து, அந்த தன்மையை அனைத்தையும் நீக்கி நான் உன் கடவுள் முன்பாக என்னுடைய உயிர், என்னுடைய வாழ்க்கை அனைத்தும் அவருக்கு உகந்த விதத்தில் நான் வாழ்கின்ற பொழுது நான் ஒரு நல்ல ஒரு கனி கொடுக்கின்ற, பலன் கொடுக்கின்ற மரமாக இருந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பலன் கொடுப்பேன், என்னுடைய உறவுகளுக்கு நான் பலன் கொடுப்பேன், கடவுள் படைத்த அனைத்து நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிக்கும் நான் பலன் கொடுப்பேன். அப்படி பலன் கொடுக்கின்ற பொழுது உங்களை நீரோரம் நடப்பட்ட மரத்திற்கு இறைவன் நம்மளை ஒப்பிடுவார் என்பதுதான் இறைவார்த்தையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இத்தகைய நம்பிக்கையோடு தொடர்ந்து மன்றாடுவோம். என்னுடைய அருளை பெற்றுக்கொள்வோம். நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.